நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு வந்து இஸ்லாத்தை எத்தி வைக்கக்கூடிய நேரத்தில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்த இடத்துல தான் இப்ப நம்ம நிக்கிறோம். இப்ப கடைசியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிஃபுக்கு எதுக்காக வந்தாங்க? இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இஸ்லாத்தை எத்தி வைப்பதற்காக தான் வந்தாங்க. அப்ப தாயிஃபுக்கு வந்த உடனே இங்க இருக்கக்கூடிய தலைவரை சந்திச்சு முதல்ல இஸ்லாத்தை எத்தி வைக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்தில் அந்த தலைவருடைய வீட்டுல இருந்த தலைவருடைய 3 மகன்களும் என்ன செய்யறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புறக்கணிச்சது மட்டுமல்லாமல் அவங்கள கேலியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. நபி அவங்கள துன்புறுத்துறாங்க. முதலாவது மகன் சொல்றான், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்க இறை தூதராக அல்லாஹ் உங்களை அனுப்பி இருந்தா காபாவுடைய திரையை பிடிச்சு நான் அல்லாஹ்ட்ட மன்றாடுவேன், அல்லாஹ் உங்களைய இறை தூதராக நீ தேர்ந்தெடுத்த அப்படின்னு அல்லாஹ்ட்ட மன்றாடுவேன் அப்படின்னு முதலாவது மகன் சொல்றான். 2வது மகன் சொல்றான், நான் உங்கள்கிட்ட பேசி என்னுடைய நேரத்தை வீணடிக்க நான் விரும்பல, உண்மையிலேயே இறை தூதராக இருந்திருந்தா உங்களை புறக்கணிக்கிறது எனக்கு பாவமாயிரும், நீங்க இறை தூதர்ன்றதை நான் நம்பிக்கை கொள்ளவே இல்லை, அதனால உங்கள்கிட்ட பேசி என்னுடைய நேரத்தை நான் வீணடிக்க விரும்பல அப்படின்னு சொல்லிடுறான். 3வது மகன் சொல்றான், அல்லாஹ்வுக்கு உங்களை விட்டா வேற ஆளே கிடையாதா இறை தூதரா அனுப்புறதுக்கு என்று 3 மகன்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலியாக என்ன செய்யறாங்க? பேச ஆரம்பிச்சது மட்டுமல்லாமல் பயங்கரமாக துன்புறுத்துறாங்க. அப்ப நபி அவர்கள் அவ்வளவையும் கேட்டுக்கொண்டு என்ன செய்கிறார்கள்? அந்த தாயிஃபுடைய தலைவர்கிட்ட கேட்கிறாங்க, நான் வந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலனா உங்களுடைய வச்சுக்கோங்க, மக்காவுடைய குறைஷி காஃபிர்களுக்கு நான் வந்தது தெரியாது, அவங்கள்ட்ட நீங்க இன்ஃபார்ம் பண்ணிடாதீங்க, அவங்கள்ட்ட நீங்க தெரிவிச்சிட வேணாம் என்ற விஷயத்தை சொன்ன உடனே என்ன செய்யறாங்க? வேணும்னே இங்க தாயிஃபுடைய தலைவர் என்ன செய்யறாங்க? ஒரு ஆள் போய் இந்த மாதிரி முகமது எங்களுடைய நாட்டுல வந்து எங்களுடைய ஊர்ல வந்து இஸ்லாத்தை பரப்புறதுக்காக வந்தது மட்டுமல்லாமல் எங்கள்கிட்ட பாதுகாப்பு தேடி வந்திருக்காரு, குறைஷி காஃபிர்கள் மக்கா காஃபிர்கள் எங்களை வந்து துன்புறுத்துறாங்க, நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு முகமது எங்கள்கிட்ட வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனேயே இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன செய்கிறார்கள்? எல்லா ஊர் மக்கள்கிட்டையும் சொல்லி இந்த ஊர் மக்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் அவங்களுடைய வீட்டில இருந்து வெளியே வந்து நின்றனும் அவங்களுடைய சிறு பிள்ளைகள்கிட்ட கற்களை கொடுத்து முகம்மதையும் அவருடைய தோழரையும் கல்லால் அடிச்சு இந்த ஊரை விட்டு வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அல்லாஹ் அக்பர். 10 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 3 தலைவர்களையும் பார்த்ததுக்கு பிறகும் 10 நாட்கள் இங்க இருக்காங்க. அவ்வளவு பேச்சையும் கேட்டதுக்கு பிறகும் 10 நாட்கள் இருந்து இங்க தாயிஃபுடைய நகரத்துல கழிக்கிறாங்க. அதற்கு பிறகும் இந்த தாயிஃபுடைய மக்கள் தாயிஃபுடைய தலைவர் என்ன செய்யறாங்க? மக்களை இந்த மாதிரி தூண்டின உடனே இந்த ஊர் மக்கள் கல்லால் அடித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த ஊரை விட்டு வெளியேற்றுறாங்க. ரொம்ப தூரம் கல்லால் அடித்து வெளியேற்றின உடனேயே நபி அவர்களால் அந்த கல்லடியை தாங்க முடியல. நபி அவர்கள் மீது கல்லடி படுது அப்படிங்கிற விஷயம் ஸைத் இப்னு ஹாரிஸா அவங்களுடைய வளர்ப்பு மகனால் தாங்க முடியாம என்ன செய்யறாங்க? நபிக்கு வரக்கூடிய கற்களை அவங்களுடைய முகத்துக்கு நேராக ஆக்கிக்கிறாங்க. நபிக்கு முன்னால் அவங்களுடைய கற்களை ஆக்கின உடனே அவங்களுடைய தலையில கற்கள் பட்டு தலையை உடைஞ்சு என்ன செய்யுது? ரத்தம் வழிய ஆரம்பிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கால்களை பார்த்தே குறிப்பாக கல்லால எரிய ஆரம்பிக்கிறாங்க. கால்ல இருந்து ரத்தம் வடிய ஆரம்பிக்குது. ரத்தம் வடியக்கூடிய நிலைமையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த இடம் இந்த இடம் தான். இந்த பள்ளிவாசல் கட்டியிருக்காங்க பாத்தீங்களா? இந்த இடத்துலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்த காயத்தோடு வந்து இந்த திராட்சை தோட்டம் இருந்துச்சு. ஷைபா இப்னு ரபியான்னு சொல்லக்கூடிய நபி அவங்களுடைய சொந்தக்காரங்க தான். அவர்களும் மக்காவாசிகள் தான். மக்காவாசிகளுடைய நிறைய சஹாபாக்களுக்கும் மக்கா குறைஷி காஃபிர்களுக்கும்